மார்வாடிஸ் ஏன் பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னு தெரியுமா? நம்பர் 1, அவங்க சின்ன வயசுல இருந்தே அந்த பிசினஸ் செட்டப் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து வளர்றாங்க. மார்வாடிஸோட கடையில பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே சின்ன பசங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கலாம். ஏன்னா அவங்க அந்த கல்ச்சரை சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேமிலி கல்ச்சர்ல இருக்காங்க. அவங்களுடைய கம்யூனிட்டி ரொம்ப பாண்டிங்கா இருக்கிறதுனால அவங்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. அடுத்ததா, அவங்க பெரிய பெரிய கார் வீடு அப்படின்னு போகாம வரக்கூடிய இன்கம் திருப்பி பிசினஸ்லயே ரீஇன்வெஸ்ட் பண்றாங்க. நம்பர் 4, அவங்களுடைய அடாப்டபிலிட்டி அண்ட் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி. இதனாலதான் அவங்க புது புது ஊர்களுக்கு போக முடியுது. அந்த ஊர்களுக்கு ஏத்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிட்டு ரிஸ்க் எடுத்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவும் செய்றாங்க. அண்ட் ஃபைனலி, அவங்க எப்பவுமே ஷார்ட் டேர்ம்காக பிளான் பண்ணதே கிடையாது. லாங் டேர்ம் பிசினஸ் ரிசல்ட்ஸ்ல போக்கஸ் பண்றாங்க. அதனாலதான் அவங்க இன்னைக்கு எனக்கு என்ன இமீடியட் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத தாண்டி தலைமுறைகளுக்கும் அவங்களுடைய பிசினஸ் பில்ட் பண்ணி வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது மார்வாடி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன அப்படின்றத மறக்காம காமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க.